தொடர்ந்து நம்ம தேவனுடைய பண்புகளை குறித்து பார்த்துட்ருக்கோம். இந்த தேவனுடைய பண்புகளை பார்க்கும்போது முந்தின கிளாஸில் நம்ம பார்த்தது பகிர முடியா பண்புகளை குறித்து நம்ம பார்த்தோம். சில பண்புகள் தேவன் தன்னுடைய சிருஷ்டிகள்கிட்ட பகிர முடியாமல் சில பண்புகள் இருக்குது. எல்லா பண்புகளும் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கறது இல்லை. அப்படி தான் அதை தான் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு பண்புக்கு வித்தியாசப்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா பகிரக்கூடிய பண்புகள். பகிரக்கூடிய பண்புகள், இங்கிலீஷில் கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ். ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்றத கேட்டிருப்பீங்க, இங்கிலீஷில் படிச்சிருக்கீங்களா? கம்யூனிகபிள் டிசீஸ்னு, அதாவது ஒரு நோய் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவும், அதுதான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் தேவன்கிட்ட இருக்கிற சில பண்புகள் தன்னுடைய படைப்பாகிய தன்னுடைய ஜனங்களிடத்திலும் ஒரு அளவில் அந்த பண்புகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஓகே, சில பண்புகள் நம்ம தேவனை அவரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. எபேசியர் 5வது அதிகாரம் 1 வசனத்தை படிப்போமா? எபேசியர் 5:1. ஆதலால் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பின்பற்றுகிறவர்கள் அந்த வார்த்தை, இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். தேவனை இமிட்டேட் பண்ணுறது. சில டிவி ஷோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒருவருடைய பேச்சு போலவே இன்னொருத்தர் பேசுவார், மெமிக்ரின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ சில டிவி ஷோகளில் வந்து மெமிக்ரி மட்டும் கிடையாது, அப்படியே அதே மாதிரியே என்ன செய்வாங்க, ஆக்ஷனும் பண்ணுவாங்க. அதெல்லாம் இமிட்டேட் அப்படி பண்ணுறது, அதே மாதிரியே அவரும் பண்ணுறது. அப்போ இங்கே சொல்லப்படுற வசனம் அதை தான் சொல்லுது, தேவனை பின்பற்றுங்கள். அப்படின்னா தேவனை இமிட்டேட் பண்ணுங்கள். தேவன் இயேசு எப்படியோ அதே போலவே நீங்களும் அவர் மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். சரி, கவனிங்க. இந்த பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்னு சொல்லும்போது தேவனை நாம் இமிட்டேட் பண்ண சொல்கிறாரு. அப்படின்னா தேவனுடைய சில பண்புகள் அதை இமிட்டேட் பண்ணுற மாதிரி, அவர் மாதிரியே நம்ம பண்ணுவதற்கு அந்த ஆற்றல் நமக்கு இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். நீங்கள் என்னை பார்த்து கூடுமானால் நீங்கள் பறக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா அது முடியுமா? ஏன் முடியாது? ஒரு வருஷம் நான் பைபிள் ஸ்டடி எடுத்தாலும் உங்களால் அது முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? பறக்கக்கூடிய ஆற்றல் மனுஷங்கக்கிட்ட இல்லை. அப்போ அந்த ஆற்றல் இருந்துச்சுன்னா தான் நான் வந்து ஏதாவது ஒன்று சொல்லும்போது அதை செய்ய முடியும். உங்ககிட்ட அந்த ஆற்றலே இல்லை அப்படின்னா நான் என்ன தான் உங்ககிட்ட சொன்னாலும் உங்களால் அதை பண்ண முடியாது. அப்போ தேவனே இங்கே பாருங்கள், தேவனுடைய வசனம் சொல்லுது தேவனை பின்பற்றுங்கன்னு சொல்லும்போது, அப்போது சில பண்புகளை தேவனை நாம் பின்பற்ற முடியும். அந்த ஆற்றல் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் வேதவசனம் என்ன சொல்லுது, அவரை பின்பற்றுங்க என்று சொல்லுது. ஆமென். அப்போ சில பண்புகளை நாம் தேவனை போலவே பண்ணுவதற்கு அந்த ஆற்றல் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறார். ஆனால் போன கிளாஸில் பகிர முடியாத பண்புகள் நம்ம பார்த்தோம்ல, அந்த பண்புகளை எல்லாம் தேவன் நம்ம இடத்துல செய்யணும்னு சொல்லி எங்கேயுமே சொன்னது கிடையாது. ஓகே, இப்போ பகிரக்கூடிய பண்புகளை தான் அந்த ஆற்றல் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் தேவன் என்ன பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அதில் ஒன்று மிக முக்கியமான ஒரு பண்பு, முதலாவது பரிசுத்தம். பரிசுத்தம் பைபிளில் 66 புத்தகங்கள்லேயும் இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தை 2 விதமாக பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும்.
பரிசுத்தம் அப்படின்றது. முதலாவது அந்த அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய தன்மை. அதாவது தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர். சரிதானே? தேவன் தான் எல்லாவற்றையும் படைத்தவர். நம்மளை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையும் நம்ம நிறைய படிக்கிறோம். நிறைய கோள்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி சயின்ஸில் படிக்கிறோம். இன்னும் மேலே ஓசோன் லேயர், அப்புறம் இன்னும் மேலே எக்கச்சக்கமான கோள்கள்லாம் இருக்குது, எத்தனை கோடியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் படித்தவர் யார் தான்? கடவுள் தான். அப்போ இந்த கடவுள் படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவர். நமக்கு நேரம் இருக்குது, காலம் இருக்குது, நம்ம நேற்று அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் தேவன் நேற்று அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுக்கு என்ன இல்லை? காலம் கிடையாது. நமக்கு ஒரு நேரம் இருக்குது, ஆனால் தேவனுக்கு நேரம் கிடையாது. அப்போது படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவர் தேவனாய் கடவுள் இருக்கிறதுனால அந்த அர்த்தத்தில் பரிசுத்தம் அப்படின்றத பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பரிசுத்தம் அப்படின்னா முழுவதுமாக தேவன் வேறு பிரிந்து இருக்கிறார். அவர் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். மற்ற எதுவும் போலவே தேவன் கிடையாது. ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் ஒன்று இருக்குது. ஓகே, ரெண்டாவது அர்த்தம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது அர்த்தம் என்னவென்றால், இது ஒழுக்க ரீதியான சுத்தம். ஓகே, பரிசுத்தம் என்றால் ஒழுக்க ரீதியான சுத்தம். பொய் பேசாமல் இருக்கிறது, கெட்ட பழக்கத்திலிருந்து விலகி இருக்கிறது, இதெல்லாமே ஒழுக்க ரீதி. ஸோ தேவன் ஒழுக்க ரீதியாகவும் சுத்தமாக இருக்கிறார். அது நம்ம இயேசு கிட்ட பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்போது ரெண்டு அர்த்தம் சொன்னேன் பரிசுத்தத்துக்கு. இதில் எந்த அர்த்தம் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார்? இதில் எந்த அர்த்தத்தை தேவன் நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்கிறார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். முதலாவதா ரெண்டாவதா? ஒழுக்க ரீதியான. எஸ், கரெக்ட். ஸோ இந்த ஒழுக்க ரீதியான பண்பை தான் நம்மக்கிட்ட தேவன் எதிர்பார்க்குறார். இந்த விஷயத்தை மையமாக வச்சு தான் பேதுரு எழுதுகிறாரு, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஸோ இந்த அர்த்தத்தில் தான் பேதுரு சொல்கிறார். அதாவது சொல்ல வருது ஒழுக்க ரீதியான சுத்தம். ஒழுக்க ரீதியான சுத்தமாக இருங்க. 10 கட்டளைகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஒழுக்க ரீதியான கட்டளைகள். இப்போ அந்த விதத்தில் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லி தேவன் நம்மக்கிட்ட, இது அவருடைய பண்பு. அவர் சுத்தமாக இருக்கார். அவர் எந்த பொய் பேசுகிறாரா? இல்லை, அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒழுக்க ரீதியான தேவன் சுத்தமாக இருக்கிறதுனால அந்த பண்பை தன்னுடைய மக்கள்கிட்டையும் அவர் என்ன பண்ணுறாரு? பகிர்ந்துக்கிறார். ஸோ அது நம்மக்கிட்டேயும் அதே மாதிரியே நம்மளை இமிட்டேட் பண்ண சொல்லுகிறார். இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையில் தேவன் திரியேக தேவனில் 3ஆம் நபர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். ஆனால் 3ஆம் நபரை மட்டும்தான் நாம் வந்து பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இயேசு பரிசுத்தர் இல்லையா? என் பிதா பரிசுத்தர் இல்லையா? அவரும் பரிசுத்தர் தானே, இயேசுவும் பரிசுத்தர் தானே, ஆவியானவரும் பரிசுத்தர் தானே. அப்போ அப்படி இருக்கும்போது 3ஆம் நபரை மட்டும் ஏன் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்கிறோம்? பரிசுத்த இயேசுன்னு சொல்கிறதில்ல, பரிசுத்த பிதான்னு சொல்கிறதில்ல. காரணம் இருக்குது. ஏன் பரிசுத்த ஆவியானவரை மட்டும் பரிசுத்தர் என்று சொல்லுகிறோம் என்றால், அந்த பரிசுத்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் 3ஆம் நபராகிய பரிசுத்த ஆவியானவருடைய பிரதான வேலை. நீங்கள் ரட்சிக்கப்படுறதும் ரட்சிக்கப்பட வைக்கிறதும் பரிசுத்த ஆவியானவர் தான். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தேவனுடைய வழியில் என்னது நடக்கிறதும் நடக்க வைக்கிறதும் உங்களை சுத்தப்படுத்துறதும் யார் வேலை தான்? பிரத்யேகமாக யார் பண்ணுறது? பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அதுதான் அவருடைய பிரத்யேகமான வேலை. அப்படி என்பதனால அந்த 3ஆம் நபரை பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, அப்போது முதலாவது பண்பு தேவன் நம்மக்கிட்ட பகிர்ந்து கொண்ட பண்பு என்னன்னா பரிசுத்தம். இரண்டாவது என்னது? அன்பு. ஸோ 1 யோவான் 4:16
வசனம். ஒருவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதனால் நாமளும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டுமே சொல்லி பல வேத பகுதிகளிலிருந்து வசனங்களை நம்ம பார்க்குறோம். ஏன் நம்ம ஜனங்களிடத்தில் அன்பாக இருக்கணும்? அவர் அன்பாக இருக்கிறார். சூப்பர். அதான் சிம்பிள். ஸோ ஏன் நாம் அன்பாக இருக்கணும் ஜனங்களிடத்தில்? ஏன் நாம் எசைஞ்சு போகணும்? ஏன் நாம் அவங்க நம்ம மேலே எரிச்சலாகவே இருந்தாலும் நாம் அன்பு செலுத்தணும்? ஏன்னா தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அப்படிப்பட்டவர், அன்பாக இருக்கிறதுனால. அதனால தான் எபேசியர் 5வது அதிகாரம் 1 வசனத்தை நம்ம பார்த்தோம்ல, தேவனை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லுது. இப்போ தேவனை பின்பற்றணும்னா அப்போ என்ன பண்ணி தான் ஆகணும்? நாம் அன்பில் நடந்து தான் ஆக வேண்டும். ஸோ அன்பு 2வது பண்பு. 3வது பண்பு என்னது? நற்குணம், குட்னஸ். இந்த நல்ல குணம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த நல்ல குணம் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இல்லை. வேதவசனம் சொல்லுது. வேதவசனத்தில் நம்ம இயேசுவை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாரு, நல்ல போதகரே அப்படின்னு சொல்லும்போது இயேசு என்ன சொன்னார் அவரை பார்த்து? ஏன் என்ன நல்லவன் சொல்கிற? கடவுள் தான், பரலோகத்தில் இருக்கிற கடவுள் தான், அவர் மட்டும்தான் நல்லவர் அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கிட்ட சொல்கிறாரு இயேசு. ரோமரில் நம்ம வாசிக்கிறோம், பவுல் சொல்கிறாரு, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இப்போ யாருமே நற்குணத்தை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணதில்லை. அவருடைய ஸ்டாண்டர்ட் இருக்குது பார்த்தீங்களா? நாம் வேணால் சொல்லலாம், நிறைய பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே, இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே, காசு கொடுத்து அதை பண்ணுறாங்களே, ரோட்டோடமாக இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்களாம் இயேசுவை ரட்சிக்கப்பட்டவங்களா? இல்லை. அதெல்லாம் நல்லது தானே, நல்ல குணம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது எல்லாமே எப்படி பார்க்குறோம்? எந்த ஸ்டாண்டர்டில் பார்க்குறோன்னா, நம்மளுடைய ஸ்டாண்டர்ட், நம்மளுடைய பார்வை இது நல்லது தானே அப்படின்னு. ஆனால் கடவுள் அவருடைய ஸ்டாண்டர்டில் இருந்து தான் ஜனங்களை பார்ப்பார். அவர் எப்படிப்பட்டவரோ அப்படி தான் அவர் நம்மளை பார்ப்பார் ஒழிய, நாம் நினைப்பது போலவே தேவனும் நினைப்பது கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நற்குணம் என்பது வீழ்ச்சிக்கு, அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக வரைக்குமே எந்த மனுஷனும் தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாக அந்த நற்குணம் இல்லாதவனாக இருந்தான். ஆனால் எப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்துட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் நமக்குள்ளாக கிரியை செய்து அந்த நற்குணத்தை என்ன பண்ணுறாரு? வெளியில் காட்ட உதவி செய்கிறார். பூரணமாக நம்ம நற்குணத்தில் இருப்போமா? இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளாக வாசம் செய்வதனால அந்த நல்ல குணம் அப்பப்போ வெளிப்படும். ஓகே. ஸோ இது நாம் ஏன் பின்பற்றணும்? ஏன்னா அவர் நற்குணமாக இருக்கிறார். ஸோ நற்குண முள்ள தேவனாக இருக்கிறதுனால நாமளும் அந்த நற்குணத்தை ஃபாலோ பண்ண வேண்டும். அடுத்த ஒரு பண்பு நீதி. இன்றைக்கி நிறைய பேர் இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. நீதி அப்படின்னா நியாயம், நீதி. ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்த அந்த சட்டத்தின்படி நம்ம நீதி செலுத்த வேண்டும். இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டு சரி, யாராக இருந்தாலும் சரி, பணத்தை கொடுத்துட்டா அந்த நீதியெல்லாம் இல்லாமல் போயிடுது. இப்போ பணம் பல பாவங்களை என்ன பண்ணுது? மூடிடுது. நீதி கிடைக்கிறதில்ல. அநேக ஜனங்களுக்கு நீதி கிடைக்கிறதில்ல. அதுக்கு போராட வேண்டியதாக இருக்குது. ஆமாம் தானே? நீதி கிடைக்கணுன்றதுக்காக போராட வேண்டியதாக இருக்குது.
நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க, நியாயமாக பண்ணுறதில்ல. இது எல்லாமே தேவனுக்கு விரோதமான பண்பு. ஏன்னா தேவன் எப்படிப்பட்ட உள்ள தேவன்? நீதியுள்ள தேவன். அவருடைய ஜஸ்டிஸ், அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி தான் இருக்கும்? நீதி உள்ளதாக இருக்கும். ஏன்னா அவர் உள்புறமாக அவர் அந்த நீதி உள்ளவராக இருக்கிறார். உள்ள எப்படியோ அவருடைய செயலும் அப்படி தான் இருக்கும். நல்ல மரம் என்ன கனி கொடுக்கும்? நல்ல கனி தான் கொடுக்கும். கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும். ஏன் நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது? ஏன் கொடுக்காது? ஏன்னா மரமே அப்போ உள்ளே நல்லா தான் இருக்குது அந்த மரம். அதனால தான் வெளியில் அது கெட்டது கொடுக்காது, நல்லது தான் கொடுக்கும். அப்போ மரம் உள்ளே கெட்டதாக இருந்துச்சுன்னா, வேறு அது இதுன்னு எல்லாமே கெட்டதாக இருந்துச்சுன்னா, வெளியிலையும் என்ன தான் கொடுக்கும்? கெட்டதாக தான் கொடுக்கும். அப்போ உள்ளே நல்லவனாக இருந்து வெளியில் கெட்டது பண்ண முடியாது. அப்போ தேவன் உட்புறமாக அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறதுனால அவர் செய்கிற ஒவ்வொரு செயலும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பர்ஃபெக்டாக, சரியாக, நியாயமாக, நீதியாக தான் இருக்கும். ஸோ இந்த பண்பை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த பண்பை தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். நீதி உள்ளவர்களாக இருங்கள். நம்ம எப்படிப்பட்டவர்களாக நம்மளை எப்படி சொல்கிறார்? நீதிமான்கள் என்று சொல்கிறார். அது நம்மளுடைய நீதி இல்லை, அது தேவனுடைய நீதி, அவர் சம்பாதிச்ச நீதி அது. ஆனால் அதை நம்ம பெற்றுக்கொண்டதுக்கப்புறமா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம நீதி வழங்கும்படியாக இருக்கிறோம். நம்மளாம் நீதி படிக்கல. லாயருக்கு படித்தோமா? இல்லை. லாயருக்கு படித்தா தான் நீதி வழங்கணுன்ட்டு கிடையாது. நமக்கு செய்த ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்தில் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நம்ம நீதியோடு அவர்களை வழி நடத்த வேண்டும். கடைசியாக இன்னொரு பண்பு என்னது? ஞானம். இந்த பண்பை கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவர்கள் நிறைய வெறுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அறிவு ரொம்ப முக்கியம். தேவனை அறிகிற அறிவு முக்கியம். அறிவில்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஐயோ, அறிவில்லாமல் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி தேவனே சொல்கிறார். ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா அறிவு. ஆனால் அந்த அறிவை பெற்றுக்கொண்டு ஞானமாக நடக்க வேண்டும். ஸோ தேவனுடைய ஒரு பண்பு என்னதுன்னா ஞானவானாக இருக்கார். அவர் ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த ஞானமுள்ள தேவன் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா அவருடைய படைப்பில். எப்படி படைத்தார்? பர்ஃபெக்டாக, அவருடைய டிஃப்ரெண்ட்டாக படைத்தார். எங்கே கடல் வைக்கணுமோ அந்த இடத்துல கடல் வச்சார். எங்கே நிலம் வைக்கணுமோ அங்கே நிலத்தை வச்சார். ஓகே, எந்த பூமியிலேருந்து எந்த தூரத்தில் சூரியன் இருக்கணுமோ அந்த சூரியன்லேருந்து வர்ற வெப்பம் பூமிக்குள்ளாக வாழுகிற மக்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அது அதிகமாக போயிடுச்சுனாலும் நம்மளால் தாங்க முடியாது, கம்மியாச்சுனாலும் நம்ம உருகி போயிடுவோம். அப்போ சரியான இடத்துல பூமி இருக்கணும். அப்போ சூரியன்லேருந்து வர்ற ஒளி சரியாக இருக்கணும், அதுக்கு பூமி சரியான இடத்துல இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தேவன் பூமியை எங்கே வைக்கிறாரு? கரெக்டான இடத்துல வைக்கிறார். இது எல்லாமே ஞானம், தேவனுடைய ஞானம். இந்த ஞானம் ரொம்ப அவர் ஞானத்தில் எல்லை இல்லாமல் இருந்தாலும் சில ஞானத்தை தேவன் நம்மளிடத்தில் பகிர்ந்து இருக்கிறார். வேதாகமத்தில் நீதிமொழிகள் அப்படின்ற ஒரு புத்தகமே நம்ம எப்படி சொல்லலாம்னா ஞான போதனைகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை நம்ம முறையாய் வாசிக்கும் போது ஒரு கிறிஸ்தவன் பூமியில் எப்படி வாழணும் என்று கற்றுத்தருகிறது. அது நமக்கு என்னத்தை கொடுக்குதுன்னா ஞானத்தை கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ ஞானம் அப்படின்றால் என்ன அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஞானம் என்றால் என்னென்னா எப்படி தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கை எப்படி என்று அறிவது தான் ஞானம். இப்போ அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைக்கணும் அப்படி என்பதை கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? கற்றுக்கொண்டு அந்த வழியில் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா? அதுதான் ஞானமுள்ளவனாய் செயல்படுவது. அப்போது அறிவு முக்கியம். அதுக்கு அறிவை பெற்றுக்கொண்டு ஞானமாய் நம்ம குடும்பத்தை
நடத்துறது. இப்போ ஞானமே இல்லாமல் எப்படி நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவீங்க? வெறும் சபைக்கு வந்து ப்ரேயர் ஜெபம் அப்படின்றதுனால தேவன் பிரியப்படுவார்னு நினைச்சிடாதீங்க. அது தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் போது பல ஜனங்கள் விசேஷித்த நாளை கொண்டாடினாங்க, உபவாசத்தை கூட்டினாங்க. அப்படி இருந்தும் கடவுள் சொன்னார், கீழ்ப்படிதல் தான் நான் அதிகமாக விரும்புகிறேன்னு சொல்லி. ஸோ ரொம்ப முக்கியம். இதனால் நம்ம தேவன் பிரியப்படுவார்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அப்போ ஞானமுள்ள வாழ்க்கையை நம்ம நடத்தணும். அதுதான் தேவன் பிரியப்படுகிறார். ஓகே, இந்த 5 பண்புகளும் தேவன் நம்மக்கிட்ட பகிர்ந்து, இன்னும் அதிக பண்புகள் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் நிறைய பண்புகள் இருக்குது. இதில் நான் ஷார்ட்டாக நமக்கு புரியும்படியாக ஒரு 5 முக்கியமான பண்புகளை நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இந்த 5 பண்புகளும் தேவன் நம்ம இடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த எதுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறார்? தேவனை நாம் பின்பற்ற வேண்டும் என்று. ஸோ அடுத்த கிளாஸில் தேவனை குறித்து நம்ம அடுத்த பாடத்தை பார்க்கலாம்.